ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜ் பேசுகிறேன். இந்த கிரகங்கள் 2ஆம் இடத்தில் இருந்தால் உங்கள் வருமானம் இப்படித்தான் வரும். இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஜாதகருக்கும் எப்படி வருமானம் வரும் அப்படிங்கிறத நம்ம 10ஆம் இடம் தொழிலை வச்சு பார்க்குறோம். அதே சமயத்தில் 2ஆம் இடத்தையும் பார்க்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல எந்த மாதிரி வருமானம் வருமோ அந்த மாதிரி தொழிலையும் நீங்கள் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அதனால இந்த பதிவில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த பலன் சரியா இருக்கும். இப்போ கிரகங்கள் இல்லை அப்படின்னா அந்த 2ஆம் இடத்து அதிபதி, அதே போல அந்த 2ஆம் இடத்து அதிபதி காலபுருஷனுக்கு அது எத்தனாவது இடமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வருமானம் வரும். அதனால இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். இந்த தொழில தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். அப்புறம் தொழில்ல சரியா வருமானம் இல்ல, அதே போல தொழில் சரியா அமையல, நான் எது செய்யறதுன்னே தெரியல அப்படிங்கிறவங்க அது நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் இந்த பதிவுல 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தா என்ன மாதிரி தொழில் வரும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப 2ஆம் இடங்கிறது லக்னத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம் கிடையாது. நீங்க உங்க ஜாதகத்துல 2ஆம் இடத்தை பார்க்கணும்னா லக்னம்னு போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த கட்டத்துல அதுதான் 2ஆம் இடம். அங்க என்ன கிரகம் இருக்கோ அதை வச்சு உங்களுக்கு வருமானம் இருக்கும். இப்ப உங்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தார்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தார்னா, அப்பா செஞ்ச தொழிலை செய்யக்கூடியவங்க, அதே போல அரசு வேலைக்கு போகக்கூடியவங்க, அரசு வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் 2ல சூரியன் இருந்தா. ஏன்னா சூரியனுங்கிறது அரசாங்க கிரகம். அதனால அரசு வருமானம் வர்றதுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த ஜாதகருக்கு வாய்ப்புகள் அதிகம். அரசு தொழில் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கூட எடுத்து பார்க்கலாம். எப்படியோ அரசாங்க இடத்துல கூட சில பேர் தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால 2 சூரியன் இருந்தா அரசு சம்பந்தமான வேலைகள், அதே போல நிர்வாகம் பண்றவங்க, அதே போல புகழ்பெற்ற கம்பெனியில வேலை பார்க்கறது. சூரியனுங்கிறது புகழ சொல்லக்கூடியது. புகழ்பெற்ற கம்பெனி, அதே சமயத்துல நீங்களே புகழ்பெற்ற மனிதரா இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலையில இருப்பீங்க 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தா. அதே போல மருத்துவர், டாக்டரு, மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கவங்க, மின்சார துறையில வேலை பார்க்குறவங்க, அதே போல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் பண்றவங்க, நகை கடை வச்சிருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும். சூரியனை வச்சு வருமானம் வரும். அதே போல 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா அவங்க 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க பெரும்பாலும் பேசியே சமாளிப்பாங்க. பேசுறதுனால அவங்களுக்கு வருமானம் வரும். அது பேசுறதுன்னா பாருங்களேன், இப்ப ஒரு லாயரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், ஆசிரியர் தொழில் பண்ணலாம், ஜோதிட தொழில் பண்ணலாம், தரகர், அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. எதுவா இருந்தாலும் பேசி தொழில் பண்றது, அதே போல விவசாய தொழில் பண்றது, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றது, பயணங்கள், அதாவது சந்திரனுங்கிறது பயணத்தை சொல்லக்கூடிய கிரகம். அதாவது வெளிநாடு சம்பந்தமான வேலை பார்க்கறது, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது, அதே போல சந்திரனுங்கிறது அழகு சம்பந்தமானது சொல்றது. அதனால அழகு சம்பந்தமான வேலைகள் செய்யறது. அதே போல பத்திரிகை துறையும் சந்திரனுக்கு வரும். பத்திரிகை துறையிலையும் இருக்காங்க. அதே போல சந்திரனுங்கிறது ஒரு ஆலோசகர், அது மாதிரியும் வரும். அந்த மாதிரி சந்திரன் இருந்தால் அந்த மாதிரி வரும். பெரும்பாலும் வாக்கு தொழில், பயண தொழில், உணவு தொழில் தான் இந்த சந்திரன் 2ல இருக்கவங்களுக்கு வரும். அதே போல உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா பார்த்தீங்க, சில பேர் யூனிஃபார்ம் போட்ட வேலை, அது போலீஸா இருக்கலாம், அதே போல இராணுவத்துல வேலை பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸ்க்கு போறாங்கன்னா அங்க ட்ரெஸ் கோடுன்னு இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் கோடு இருக்கிறவங்க, செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்க,
இவங்களுக்கெல்லாம் செவ்வாய் 2ல இருக்கும். அதே போல ஆயுதத்தை வச்சு வேலை பார்க்குறவங்க, டைலரு, கசாப்பு கடை, மெக்கானிக்கு, எலக்ட்ரீஷியன், பெயிண்டரு இவங்க, அதே போல இந்த முடி திருத்துற கடை, சமையல் செய்றவங்க, அப்புறம் மண்ணு, செ செங்கல் சூளை, மண்ண வச்சு வேலை செய்றவங்க, பெட்ரோல், கெமிக்கல் இந்த மாரி கட்டடம் சம்பந்தமான வேலை செய்றவங்களுக்கெல்லாம் 2ல செவ்வாய் இருக்கும். அதனால அவங்களுக்கு வருமானம் வரும். அதேபோல மெக்கானிக்னா இப்ப வந்து பெரிய பெரிய ஆ காரு மட்டும் கிடையாது. லாரி அந்த மாரி பெரிய வாகனங்கள்லாம் அத வச்சு மண்ணு சம்மந்தமான அத வந்து இந்த டிராக்டரு, ரிக்குலாம் சொல்லுவாங்க. அந்த மாரி வேலை கூட வரும். அப்புறம் வந்து அ உரம் சம்மந்தப்பட்டது. ஏன்னா, அது மண்ணுல தான் அந்த உரத்த போடுறாங்க. அதனால அதேபோல செவ்வாய்க்கு விவசாயமும் வரும். 2ஆம் இடத்துல இருந்து விவசாயத்த வச்சும் வருமானம் வரும். அதுக்கடுத்து புதன் இருந்தா புதன் இருந்தாங்கன்னா, பொதுவா வந்து அவங்களுக்கு கல்வி சம்மந்தமான துறையில தான் வேலை. புதன் இருந்ததுன்னா கல்வி, எழுத்து, பேச்சு, அதேபோல இந்த தரகு வேலை பார்க்குறது, மீடியேட்டர் வேலை பார்க்குறது, அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரா ட்ராவல்ஸ்லயும் வந்து இது வரும். எப்படின்னா, இப்ப கொரியர்லாம் பண்றாங்க. அது போல ஒரு வேலை. அ மொபைல் ஃபோன் சம்மந்தமானது. அ இதெல்லாம் வந்து அதேபோல மேத்ஸ் கணக்கு சம்பந்தமான வேலைகள். கணக்கு, அக்கவுண்ட்ஸு, பேப்பர் சம்மந்தப்பட்ட வேலைகள். பேப்பர்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள். இதெல்லாம் வந்து புதனோட வச்சு வரும். அதே சமயத்துல ஜோதிடம் கூட புதனுக்கு வருது. ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வேலைகள். இதெல்லாம் வந்து புதன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது வரும். 2ஆம் இடத்துல குரு இருந்தா பணம் சம்மந்தப்பட்டது. அதாவது இப்ப பேங்க்கு, பணம் சம்மந்தப்பட்ட நிதி நிறுவனம், அதேபோல தங்கம், அதாவது தங்க நகை கடை, அது மாரி ஆன்மீக சம்பந்தப்பட்டது. அதேபோல பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பெரிய நிறுவனங்கள். ஆ அதேபோல உங்களுக்கு வந்து ஆ பெரிய அளவுல இருக்கிற ஹோட்டல், பெரிய பேர் சொல்லக்கூடிய உள்ள ஹோட்டல்கள், மாலு இதெல்லாம் வந்து குரு 2ல இருக்கவங்களுக்கு இதன் மூலமா வருமானம் வருது. இதுக்கு அடுத்து சுக்கிரன் 2ல இருந்தா எப்படின்னா, அவங்களுக்கும் பேச்சுல வரும். நல்லா அழகா பேசுவாங்க, பாடுவாங்க. ஆ அதேபோல உணவு சம்மந்தப்பட்ட தொழிலும், அந்த உணவுல வந்து இனிப்பு சம்மந்தப்படுற தொழிலு, பாலு, நெய்யி இந்த மாரி தொழிலு, கலைத்தொழில், சினிமா சம்மந்தப்பட்ட தொழில்ல வருமானம் வருது. மீடியா சம்மந்தப்பட்ட தொழில்ல வருமானம் வரும். அதேபோல பெண்கள் விடுதி நடத்துறவங்க, அதேபோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அழகுபடுத்துற தொழில் இது. பணம் சம்மந்தப்படுற அத்தனை தொழிலும் சுக்கிரன் 2ல இருந்து அவங்களுக்கு வருமானத்த குடுக்குது. அதேபோல சனி வந்து 2ஆம் இடத்துல அதிக வலிமையோட 2ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா, இப்ப உச்சம் பெற்று இருக்கிறது, ஆட்சி பெற்று இருக்கிறது, அது கெடாம இருக்கிறது, வக்ரம் பெறாம இருக்கிறது, நீசம் பெறாம இருந்தா, அரசு துறையில நல்ல ஒரு அதிகாரியா, நல்ல ஒரு பலமான ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துல இருப்பாங்க. நிர்வாகம் பண்ணுவாங்க. அதேபோல மற்றவங்கள அடக்கி வச்சிருக்கக்கூடிய சிறைத்துறை, ஹாஸ்பிட்டல்ல மெயின்டெயின் பண்றவங்க, ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்படுறவங்க, இதெல்லாம் வந்து சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்தா வரும். அதே சமயத்துல அவங்க 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால, ஆ வெளிநாட்டு சம்மந்தமான வேலைகள். ஏன்னா, வெளிநாட வந்து சனி பகவான் வந்து குறிக்கக்கூடிய இதாவும் வரும். அந்த இத வச்சு பார்க்கும்போது வெளிநாடுன்னா, உங்களுக்கு ஃபோன் சம்மந்தமா பேசுறது, ஏற்றுமதி, இறக்குமதி தொழில் செய்றது. அ அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த மெக்கானிக்கு. ஏன்னா, இந்த சனி பகவான் அப்படிங்கையில, ஆ அது வந்து ஒரு கஷ்டமான ரொம்ப கஷ்டப்பட்டு அதிக உழைப்ப குடுத்து செய்யக்கூடிய வேலைகளா இருக்கும். அதெல்லாம் வந்து சனி பகவான் செய்யக்கூடிய தொழிலா இருக்கும். இரவு நேரத்துல வேலை பார்க்கிறது, அதாவது எண்ணெய் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல வேலை பார்க்கிறது, பெரும்பாலும் இரும்பு சம்மந்தப்பட்ட கம்பெனிகள்ல வேலை பார்க்கிறது. இப்படிலாம் வந்து சனி பகவான் 2ல இருக்கும்போது அவங்களுக்கு
தொழிலா அமையும். அந்த சனி பகவான் இருக்கிற வீட்டையும் நம்ம பார்த்துக்கணும். அது எந்த கிரகத்தோட வீடோ, அது மாரியே வச்சு பார்க்கலாம். கூட சேர்ற கிரகங்களையும் வச்சு அவருக்கு அந்த மாரி தொழில் அ இருக்கலாம். அதே சமயத்துல சனி பகவான் 2ல இருக்கையில, ரொம்ப ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல இருப்பாங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்ட இதுல இருந்து அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய நிலையும் இருக்கும். இதுக்கு அடுத்து ஆ ராகு இருந்தாருன்னா 2ல ராகு இருக்கும்போது, அதிகமா அலைஞ்சு திரியிற மாரி தொழில் இருக்கும். அதிகமா பேசுற மாரி தொழிலா அமையும். ஏன்னா, ராகுங்கிறவர் வந்து ஒரு ஆ எ அதிகமா பேசி, பேச்சிலேயே எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி, அதனால வருமானத்த பெருக்கக்கூடிய வருமானத்த பெறக்கூடியவங்களா இருப்பாங்க. ஃபாரின் வெளிநாடு சம்பந்தமான தொழில்கள் வந்து அவங்களுக்கு அமையும். அ அதேபோல வந்து புதுமையான தொழில்கள், புதுசான எலக்ட்ரானிக்ஸு, மொபைலு அந்த எலக்ட்ரானிக்ஸ்ல உள்ள அத்தனையும் வரும். அப்புறம் கேமரா சம்மந்தப்படுறது, அத வந்து புகைப்பட தொழில்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல. அதுதான். கேமரா சம்மந்தப்பட்டது. இப்ப வீடியோலாம் எடுக்குறாங்க. அந்த வீடியோ தொழில். இதெல்லாம் வந்து ராகு 2ல இருக்கும்போது அவங்களுக்கு தொழிலா அமையும். அதே சமயத்துல அந்த அதிர்ஷ்டமான தொழில்கள அதாவது கிளப்பு, ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி இந்த மாரி தொழில செய்றவங்க ராகு 2ல இருக்கவங்க செய்யக்கூடிய தொழிலு. இதுக்கு அடுத்து அந்த எதுனால ராகுனால இவங்களுக்கு வருமானம் வரும். இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால. இதுக்கு அடுத்து கேது 2ஆம் இடத்துல இருந்தா அவங்களுக்கு வருமானம் எப்படி வரும்னா, ஆன்மீக தொழில், ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழிலு, மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழிலு, அதே சமயத்துல இந்த பெயிண்டிங்கு, ஓவியம் வரையிறது, ஆ அதேபோல ஓ தெய்வீக சம்பந்தப்பட்ட இந்த கோயில் வேலை பார்க்குறவங்க, ஜோதிடம் சொல்றவங்க, அதேபோல செக்யூரிட்டி வேலை, அது கேது தான் சம்மந்தப்படுறாரு. 2ஆம் இடத்துல இருக்கும்போது செக்யூரிட்டி வேலையும் வரும். அதேபோல இந்த டயரு, அது மாரி தோலு, இந்த மாரி சம்மந்தப்பட்ட தொழிலு, சிமெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில், இப்படியெல்லாம் வந்து கேது 2ல இருக்கும்போது வரும். அதுல குறிப்பா இவங்க வந்து கேது 2ல இருக்கும்போது, ஆ இவங்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமா இவங்களுடைய லைஃப்ல வந்து வருமானத்த தரக்கூடியதா இருக்கும். இப்ப நான் இந்த பதிவுல வந்து கிரகங்கள் வந்து 2ஆம் இடத்துல இருந்தா வருமானம் இதன் மூலமா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெறைய 90% பேருக்கு அது சரியா இருக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும். அதுல நுணுக்கமா எடுத்து பார்த்தா, அதுவும் சரியா தான் இருக்கும். சில பேருக்கு 2ஆம் வீட்ல கிரகங்கள் இருக்காது. அப்படி இல்லாதவங்க அந்த வீட்டு அதிபதிய பார்த்துக்கலாம். அதே சமயத்துல இப்ப 2ஆம் வீட்ல இந்த கிரகங்கள்லாம் இருக்கு. நான் அந்த தொழில் தான் செய்றேன். ஆனா எனக்கு தொழில் வந்து சரியாவே அமையல. எல்லாமே லாஸ் ஆகுது, கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடமா, 8ஆம் இடமா, 12ஆம் இடமா? அப்படிங்கிறத பார்க்கணும். அது தடை ஏற்படுத்துதா? நடக்கிற திசா புத்திக்கு அந்த கிரகங்கள் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒத்துழைக்குதான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம, இந்த 2ஆம் இடத்துல உள்ள கிரகங்களோட தொழில நீங்க செய்யும்போது, அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குங்கிறதையும் பார்க்கணும். இதெல்லாம் உறுதிப்படுத்தும்போது தான் உங்களுக்கு வருமானங்கிறது தடையில்லாம வரும். இப்ப இந்த பதிவுல நான் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்கேன். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.